வறட்சியின் காரணமாக விவசாயம் முற்றிலும் முடங்கியதால் ஒரு சில பகுதிகளில் விவசாயிகள் பட்டுப்புழு வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் கணிசமான லாபமும் கிடைப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த விவசாயிகள் பட்டுப்புழு வளர்ப்பில் ஆர்வம் காட்டி வருவதுடன் 132 ஏக்கரில் பட்டுப்புழு வளர்க்க மல்பரி செடியையும் சாகுபடி செய்து வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக கடுமையான வறட்சியின் காரணமாக கரும்பு, கடலை, நெல், பருத்தி மற்றும் சோள விவசாயத்திற்கு மாறிய இவர்கள் செலவுக்கு ஏற்ற வருவாய் ஈட்ட முடியாததாலும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை கிடைக்காத காரணத்தாலும் விவசாயம் சார்ந்த மாற்று தொழில் செய்ய முடிவெடுத்தனர். மத்திய மாநில அரசுகள் பட்டு வளர்ச்சித் துறைக்கு பல்வேறு மானிய திட்டங்களை அறிவித்ததும் அவர்களின் முடிவுக்கு முக்கிய காரணமாகும். நல்ல பேட்ச் அமைஞ்சுன்னா 80% கிடைக்கும். 100 முட்டை தொகுதினா 80 கிடைக்கும். இன்றைய மார்க்கெட் வந்து 400லேருந்து 500 ரூபா வரைக்கும் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 15-20 நாளையில் எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு 32லேருந்து 40,000 ரூபா வரைக்கும். தண்ணி பிரச்சனை, அதிகமான தண்ணி பிரச்சனை கிடையாது. சொட்டு நீர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட்டுப்புழுவுக்கு உணவான மல்பெரி செடியை நடவு செய்யவும் அரசு மானியம் தருவதால் இத்தொழில் செய்வதற்கு வசதியாக உள்ளது. அதிகபட்சமாக மல்பெரி செடி வளர்ப்புடன் சேர்த்து 55 முதல் 60 நாட்களில் ஒரு பருவ பட்டுப்புழு உற்பத்தி கூட்டை பெற முடியும். இதில் ஆண்டுக்கு 1,60,000 இருந்து 2,60,000 வரை வருவாய் ஈட்ட முடியும் என விவசாயிகள் கூறுகின்றனர். நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கு 4 தலைவர் தலைவி 2 பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, ஒரு குடும்பத்தில் 4 பேருக்கு இன்சூரன்ஸ் நாங்கள் கிளைம் பண்ணி எல்லாமே நல்லாவே செஞ்சிட்டு இருக்கோம். பட்டுப்புழு சாகுபடிக்கும் அதில் ஈடுபடும் விவசாயிகள் குடும்பத்தினருக்கும் அரசு சார்பில் காப்பீடு வழங்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறைந்த செலவில் நிறைவான லாபம் கிடைப்பதால் நிம்மதியாக இருப்பதாக பட்டுப்புழு வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள அரியலூர் மாவட்ட விவசாயிகள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக அரியலூர் செய்தியாளர் செந்தில்குமார்.